Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நீங்கள் சுலபமாக தமிழில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதிலே வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நிறையா வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் வந்து தமிழில் உங்கள் மொபைலில் டைப் பண்ணிக்கலாம். லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து எனக்கு டைப் பண்ண முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் தமிழ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம். நான் சொல்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தமிழில் டைப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகி. பேரில் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். எப்படி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எந்த வீடியோவை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெளியே எங்கேயாச்சும் போகிறா இருந்தால் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அழகி. இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது வெறும் 3 MB தான், நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். எப்பயும் போல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் வந்து எப்பயுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலும் கொடுங்க, உங்களுக்கு வந்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆனால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். எனக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகுது. இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் தமிழில் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் இது. சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறனா டைப் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் மாற்றிக்கிறேன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அவங்க வந்து F10 வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் F10 கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் வந்து சுலபமாக டைப் பண்ணிக்கலாம். F10 கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் என் பேரை டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டங்கிலீஷில் நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்களோ டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து வணக்கம்க்கு வந்து VANNAKAM அப்படி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க. ஸோ அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் டைப் ஆகும். நீங்கள் சுலபமாக தமிழில் வந்து நீங்கள் எதனால் டைப் பண்ணுறனா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த இங்கிலீஷில் இருக்கிற நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த தமிழ் வார்த்தைகளை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை படித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறையா வெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கீ வந்து எனக்கு வந்து F10 வேணாம், நான் F5 மாற்றிக்கிறனால நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைடில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஈஸி தான். இப்போ நான் நோட் பேடில் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் F5 கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்ற முடியும். நான் F5 தான் நான் வந்து தமிழ் டைப் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கீவேர்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிக்க முடியும். நோட் பேட் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேனாலும் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைடில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் டங்கிலீஷில் நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா தமிழில் ஒரு வேர்டு வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் மான் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 2 வார்த்தை தான், மா இன் 2 வார்த்தை தான். இதில் இங்கிலீஷில் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது MAAN அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் MAA அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு மா அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்லேயே நீங்கள் வந்து மான்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் என் போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு தமிழில் இன்னும் டைப் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் தமிழில் சுலபமாக டைப் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ